Hi hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நான் வந்து வீட்ல இருக்க செடியை வந்து ரீபாட் பண்ண போறேன். என்னென்ன செடியை ரீபாட் பண்ண போறேன், எப்படி பண்ண போறேன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா நான் எங்க வீட்ல இருக்கிற இந்த ரெண்டு தொட்டில உள்ள செடியை தான் நான் வந்து ரீபாட் பண்ண போறேன். இந்த தொட்டி வந்து குட்டியா இருக்கு இல்லையா, இந்த பிளாஸ்டிக் எல்லாமே வந்து உடையற நிலைமையில இருக்கு. அதனால இந்த மல்லிகைப்பூ செடியும் இந்த சம்மங்கி பூ செடியும் தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ரீபாட் பண்ண போறேன். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா நிறைய தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன். அப்பதான் வந்து இந்த செடியை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படினா எடுத்து ரீபாட் பண்ண முடியும். இதுக்காக அடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா இங்க வந்து க்ரோ பேக் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இந்த ரெண்டு க்ரோ பேக்குமே வந்து நான் ஃப்ளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணேன். எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணேன் என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம மண்கலவை வந்து ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எப்பயுமே ஒரு செடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மண்கலவையை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோகோ பிட் கூட சேர்த்து மண்ணையும் சேர்த்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சம்மங்கி பூச்செடியை வந்து நம்ம ரீபாட் பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உடஞ்சி இதாகிற நிலைமையில இருக்குது. மண்ணெல்லாம் நல்லா இறுகி இருக்கனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை உருட்டி வெளியே எடுக்க பார்க்குறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாமே பாசி பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வெயிலில் வைக்கல ஆகும். இப்போ இது வந்து எடுத்தாலே வந்துடுற இதில் ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ நிறையா மண் இருக்குது இல்லையா, இந்த மண்ணை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பக்கத்தில் உள்ள க்ரோ பேக்கில் போட்டுட்டு செடி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுற்றி வந்து நம்ம போட போகிறோம். இந்த செடியை நம்ம எடுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ இது ஃபுல்லாகவே செம்மண்ணாக இருக்குது. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சனால இதில் கோகோ பிட்லாம் சேர்த்து வைக்கல. அதனால் இவ்வளோ வந்து கெட்டியாக நமக்கு வந்து இருக்குது. அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு எல்லாமே இது பண்ணோம். இப்போ இதில் மண்கலவைலாம் நம்ம கலந்துருக்கோம் இல்லையா, இந்த இதில் வந்து நம்ம செடியை வச்சிடலாம். இப்போ இந்த மண்ணை எடுத்து நம்ம சைடில் போட்டு விட்டுறலாம்.
ஸோ அவ்வளோதான், நம்ம இதை வந்து இப்போ மாற்றி வச்சுட்டோம். இது ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு தான் வந்து நம்ம இதை எடுத்தோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே கோகோ பீட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரோ பேக்லேயும் தண்ணி ஊற்றி தான் வச்சுருப்பேன். அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து தண்ணி தெளிக்க வேண்டாம். ஏற்கனவே இதில் வந்து நிறைய தண்ணி இருக்குது. ஸோ இன்னொரு நாள் நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சம்மங்கி பூச்செடியை வந்து ரீபார்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து மல்லிகை பூச்செடியை வந்து இதே மாதிரி எப்படி ரீபார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.